இந்த வீடியோவில் எப்படி உங்கள் லைஃபை 1% எவ்ரி சிங்கிள் டே இம்ப்ரூவ் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். இட்ஸ் ஜாப்பனீஸ் டேர்ம் கால்டு கைசன். இந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இப்போ நான் சொல்கிற ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸை அப்படியே உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட்ன்றது ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் எக்ஸ்பனன்ஷியலாக இருக்கும். இந்த மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி இம்ப்ரூவ் லைஃப் 1% எவ்ரி சிங்கிள் டேன்னு சும்மா ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இல்லை ஒரு ஆர்டிகல் படிச்சுட்டு சொல்ல போகிறதில்ல. இதை நான் என்னோட லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி ஐ கெட் த ஃபக்கிங் ரிசல்ட். யூ வாண்ட் தட் ப்ரூஃப்? Look at my six pack bro. போயிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. ஆக்சுவலாக நான் போஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் வீடியோ யூடியூப்ல பார்க்க முடியும்னா என்னோட அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இருக்கும். அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஈவன் இப்போ இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, கேவலமாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணி இப்போ என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க, ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் எனக்கு தெரியும் அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட கேமரா ப்ரெசன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா நான் ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பேன், இந்த கேமராவில் எப்படி பிஹேவ் பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் ஐ கேன் இம்ப்ரூவ். ஐ ஹேவ் தட் கான்ஃபிடென்ட், ஐ ஹேவ் தட் மைண்ட் செட். ஸோ இந்த வீடியோவில் எப்படி எக்ஸாக்டாக அந்த கைசன் மெத்தட் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் ரொம்பவே வீக்காக இருந்தேன். ஈவன் குண்டாயிட்டு வேற இருந்தேன். ஒரு நாள் நாங்கள் ஊரில் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கோம். நான் பேட்டிங் பிடிக்கிறேன். பேட்டிங் பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ரன் போயிட்டு செகண்ட் ரன் வரேன். நான் ரன் அவுட் ஆகிட்டு நான் வெளில போகிறேன். என் மேலே எனக்கு செம்ம கோவம். ஏன்னா அது ஒரு ஈஸியான ரன்னு. அதை நான் போய் ஸ்லோவாக ஓடி நான் ரன் அவுட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு செம்மையாக இறக்குது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நீ செம்ம வீக்காக இருக்க, நீ கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும்டான்னு. ப்ரோ நான் ஸ்கூல் காலேஜில் அத்லெட்டு. இட்ஸ் ஹர்ட் மை ஈகோ ஸோ மச். சரி ஓகே நான் இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் மாடு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்புறம் அந்த மோட்டிவேஷன் போய்டும். ஒரு 1 வீக் 2 வீக் சுத்தர ஒன்றுமே பண்ணாமல் இருப்பேன். அதுக்கப்புறம் 1 வீக் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ஒரு சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே லெட்ஸ் இம்ப்ரூவ் 1% எவ்ரி சிங்கிள் டே. ஜஸ்ட் ஒரு 5 minutes எவ்ரி சிங்கிள் டே என்னோட ஆப்பை ட்ரெயின் பண்ணணும்னு ட்ரெயின் பண்ணேன். 1 month ஆச்சு, எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. 2 month ஆச்சு, லைட்டாக ஒரு ரிசல்ட் பார்த்தேன். 3 months ஆச்சு, எக்ஸ்பொனன்ஷியல். லிட்டரலாக என்னோட ஆப் அப்படியே வெளில பொட்டச்சிக்கிட்டு இருந்துச்சு. லிட்டரலாக அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே அந்த கீழே அப்படியே நரம்பெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஐ எம் லைக் ஃபக், இது தான்டா காம்பவுண்ட் எஃபெக்ட். அதுக்கப்புறம் லிட்டரலாக நான் எதுலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா எல்லாத்தையும் இதை அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் என்னோட சேனலில் பார்க்கலாம், எல்லாத்தையுமே நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறா இருக்கேன், எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதை எப்படி நீங்களும் எக்ஸாக்டாக பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். போயிட்டு ஒரு நோட்டும் பென் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ரைட் டவுன் 3 to 5 things you want to improve in your life. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு 3 to 5 திங்ஸை அதில் எழுதுங்க. அதுக்கப்புறம் எவ்ரி சிங்கிள் டே அதுக்காக ஒரு டைம் பிளாக் செட் பண்ணிக்கோங்க. எவ்ரி சிங்கிள் டே புட் த ஃபக்கிங் ஒர்க். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி 1% எவ்ரி சிங்கிள் டே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு புக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் புக்கை ஓப்பன் கூட பண்ண தேவையில்ல. லிட்டரலாக இந்த சும்மா இப்படியே சைக்கோபாத் மாதிரி ஒரு 5 minutes 10 minutes பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓப்பன், ஜஸ்ட் 1 page படிங்க. 1 pageலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 10 page 20 page அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் உங்களோட நாலேஜ்ன்றது எக்ஸ்பனன்ஷியலாக இருக்கும். அதை நீங்கள் ரியலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ஃபக் ஐ ஹேவ் சோ மச் நாலேஜ்டாங்க. ஸோ இதை நீங்கள் லிட்டரலாக எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற அந்த ஒரு 3 to 5 திங்ஸ் உங்களோட ஃபிசிக்காக இருக்கலாம், உங்களோட நாலேஜாக இருக்கலாம், ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதா இருக்கலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் தான் இருக்கணும். ஜஸ்ட் மற்ற வீடியோஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு டோபமைன் ஹிட்டுக்காக பார்த்துட்டு மட்டும் போகாமல் ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் ரைட் டவுன் 3 to 5 திங்ஸ் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ். தேர்ட் ஸ்டெப் ஜஸ்ட் புட் த ஃபக்கிங் ஒர்க். ஃபோர்த் ஸ்டெப் எப்படி ஒரு 1% எவ்ரி சிங்கிள் டே எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். அதுக்கான ஒர்க்கை போடுங்க. இதை ஒரு 3 to 6 months பண்ணுங்க. அதுக்கப்புறம் யூ ஆர் டிஃப்ரெண்ட் பர்சன் ப்ரோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகாமல் இப்போ நான் சொல்ல இந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்க அண்ட் தேங்க் மீ லேட்டர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் அண்ட் ஜாயின் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.